பிரித்தானியாவில் தாயார் உயிரிழந்த பின்னரும் அவரது உடலை சுமார் 3 வருடங்களாக வீட்டின் ஃப்ரீசரில் மறைத்து வைத்து அரசாங்க நலன்புரி உதவிகளை மோசடியாக பெற்று வந்த மகனுக்கு நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்துள்ளது. தெற்கு வேல்ஸ் போர்த்காவ்ஸ் பகுதியைச் சேர்ந்த 60 வயதான கிறிஸ்டோபர் பிலிப்ஸ் என்பவரை இவ்வாறு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இவரது தாயாரான 89 வயதுடைய சில்வியா பிலிப்ஸ் கடந்த 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 8ஆம் தேதி மரணித்துள்ளார். தாயாரின் மறைவுக்கு பின்னர் கிறிஸ்டோபர் ஒரு பெரிய டீப் ஃப்ரீசரை விலைக்கு வாங்கி தாயாரின் உடலை வரவேற்பறையிலேயே மறைத்து வைத்துள்ளார். தாயின் சடலத்தை சிறுத்தை அச்சிடப்பட்ட துணியால் போர்த்தப்பட்டிருந்ததுடன் அதற்கு அருகில் ரோஜா மலர்களும் அம்மாவுக்கு அன்புடன் கிறிஸ்டோபர் மற்றும் டீனா என்று எழுதப்பட்ட பிறந்தநாள் வாழ்த்து அட்டையும் போலீசாரால் கண்டெடுக்கப்பட்டன. தாயாரின் இறப்பிற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. தாயார் மரணித்த விடயத்தை துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு அறிவிக்காமல் மறைத்து 78,190 பவுண்டுகளுக்கும் அதிகமான அரசாங்க ஓய்வூதியம் மற்றும் நலன்புரி உதவிகளை இவர் மோசடியாக பெற்றுள்ளார். மெர்திட் டிட்ஃபீல்ட் கிரவுண்ட் நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கில் சட்டவிரோதமாக உடலை மறைத்து வைத்தமை மற்றும் நிதி மோசடியில் ஈடுபட்டமை ஆகிய குற்றச்சாட்டுக்களை கிறிஸ்டோபர் ஒப்புக்கொண்டார். இதனையடுத்து அவருக்கு 2 ஆண்டுகள் மற்றும் 4 மாதங்கள் சிறை தண்டனை விதித்து நீதிபதி ட்ரேசி லாய்ட் கிளார்க் தீர்ப்பளித்துள்ளார். சொந்த தாயின் மரணத்தை மறைத்து நீண்ட காலமாக நிதி பலன்களை பெற்று வந்த ஒரு மிகவும் மோசமான வழக்கு இதுவாகும் என சிரேஷ்ட புலனாய்வு அதிகாரி கிளையர் லாம்பர்டன் சுட்டிக்காட்டியுள்ளார்.